குழந்தையே, விடை தெரியாத எதிர்காலத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். எதுவுமே புரியாத வாழ்க்கையாக உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏதோ தினமும் அரைகுறை தூக்கம் எடுத்து கொண்டு இருக்கின்றாய். தினமும் ஏதோ நகர வேண்டுமோ என்று என் வாழ்க்கையை நகர்த்து கொண்டு இருக்கின்றது. வாழ்க்கையில் எதுவுமே ஒரு நாளும் மாறவில்லை என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, வாழ்நாள் முழுவதும் யாருக்குமே பாரமாக, யாருக்கும் தொல்லையாக இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய மனதானது வலிமையை சுமந்து தவிக்கின்றது. உன்னுடைய புத்தியானது குழப்பங்களை சுமந்து தவிக்கின்றது. இதற்கு இடையில் செல்கின்ற உன்னுடைய மனதில் சொல்லி அழுவதற்கு 1000 வழிகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை கேட்பதற்கு உனக்கு துணையாக, உன் அருகில் உறவாக, நண்பர் என்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய உறவுகளை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றாய். அன்பை ஒருபோதும் யாரிடமும் எதிர்பார்க்க கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அக்கறை காட்டுங்கள் என்று யாரிடமும் நீ எதிர்பார்க்க கூடாது, கேட்கக்கூடாது என்று நல்ல மனநிலையில் என் குழந்தை மனதுக்குள் நல்லதொரு தெளிவு பிறந்திருக்கின்றது. என் தங்கமே, கடவுளை தவிர வேறு யாரையும் நீ அதிகமாக நேசித்தது கிடையாது. ஆனால் நீயோ மற்றவர்களிடம் அன்பு, பாசம் என்று நம்பி இன்று உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நின்று கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் உள்ள சோதனை யாரிடமும் சொல்லி, அதனால் நீ உன் மனதில் இருக்கின்ற கவலை எல்லாம் இந்த அப்பனிடத்தில் சொல்லி புலம்புகின்றாய். என்னிடம் சொல்ல முடியாத நேரத்தில் கூட உனக்காக நான் கொடுக்கின்ற 2 வரம் என்ன தெரியுமா? ஒன்று நான் உனக்கு கொடுக்கின்ற தனிமை, இன்னொன்று உனக்கு கொடுக்கின்ற கண்ணீர். இவை 2ம் நீ மனவேதனையில் அதிகமாக இருக்கும் பொழுது என்னை தேடி வர முடியாத நிலையில் நீ இதை பயன்படுத்தி கொள்கின்றாய். என் குழந்தையே, உடம்பில் உயிர் மட்டும் இருக்கின்றது, வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு தான் அர்த்தம் இல்லை என்று என் குழந்தை மனவேதனை அடைகின்றாய். வாழ்க்கையில் உன்னை சுற்றி எத்தனை உறவு இருந்தாலும் நிரந்தரமான உறவு என்று ஒன்றும் இல்லை. தனிமை மட்டுமே நிரந்தரமாக கிடைக்கின்றது என்று என் குழந்தை மனதார நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஒரு தகுதி வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு அடிக்கடி உணர்த்து கொண்டிருப்பதை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை இழப்புகள், கஷ்டங்களும் சமாளித்து கொண்டு தன்னம்பிக்கையோடு தான் நானும் போராடி பார்க்கின்றேன். ஆனால் சில நேரத்தில் நடக்கின்ற சில விஷயங்கள் ஏனோ தானோ வென்று வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க வைக்கின்றது. விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய். வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைக்கின்றாய். என் குழந்தையே, நீ என்னிடம் என்ன கேட்கின்றாய் தெரியுமா? அப்பா, நீ கஷ்டங்களை கொடுக்கத்தான் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் என்று இங்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் கஷ்டம் வருவது என்பதற்கு நான் வருந்தவில்லை. ஆனால் இந்த வயதிற்கு மீறி தாங்குவதற்குரிய கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா? அதை மீறி நீ எனக்கு கொடுக்கும் பொழுது என்னால் நிச்சயமாக அதனை சமாளிக்க முடியவில்லை என்பதை அப்பன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக இவை உன் வாழ்க்கையில் மாறத்தான் போகிறது. யாரையும் குறை சொல்ல விரும்பமில்லாத என் குழந்தை, எப்பொழுதும் நீ இருக்கின்ற நிலைக்கு உன்னுடைய முட்டாள்தனம்தான் காரணம் என்று நினைக்கின்றாய் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாய். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. ஒரு முறை பேச ஆரம்பித்து விட்டால் பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக வந்து விடுகின்றது. என் தங்கமே, செய்கின்ற செயலில்
உனக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று, அதனால் நீ படுகின்ற வேதனை என்று நீ கேட்டால் அது தவறான விஷயம் கொண்டு வந்து விடுகிறது. அது தவறான விஷயம் இல்லாத இடத்தில் பழக வேண்டும் என்று நினைப்பது அதைவிட தவறு. என் குழந்தையே, இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டால் ஆனால் நிச்சயமான வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றம் என்று ஒன்று ஒருபோதும் இருக்காது. என் தங்கமே, தனியாக நடந்து செல்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. ஆனால் ஒருவரோடு தூரமாக ஒன்றாக நடந்துவிட்டு பின்பு இப்பொழுது தனியாக பயணத்தை தொடங்குவதுதான் வழிகள் நிறைந்த வாழ்க்கையாக உனக்கு நேரத்தை சந்தோஷம் என்ற ஒன்று என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டதே என்று என் குழந்தை நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நன்றாக புரிந்து கொள் வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் உன்னுடைய தலையெழுத்தை உன் தலையில் நீ இப்படி மாற்றி வைத்திருக்கின்றாய். உன்னுடைய சில தவறான நடவடிக்கைகளால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரியாக செய்யாமல் போனதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வெளிச்சம் கிடைத்தவுடன் இங்கு யாருக்குமே தெரியும் உடைய தியாகம் என்னவென்று புரிவது கிடையாது என்று என் குழந்தை என்னிடம் சொல்கின்றாய். என் தங்கமே, மாற்றங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் மனதளவில் மாறியவர்களை வாழ்க்கையில் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளை, எல்லாம் இருக்கட்டும், எல்லா கஷ்டங்களும் இருக்கட்டும். ஆனால் இதுநாள் வரையில் உனக்கு நீ நடந்த அனுபவத்தில் முழுமையாக அறிந்து கொண்டு என்ன தெரியுமா? யாரையும் நம்பிவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தவை எல்லாவற்றிற்கும் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைத்து விட்டது. காலம் கடந்து விட்டது என்று இந்த வயதில் தேவையில்லாதது என்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி காட்டுகின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பனுடைய பிள்ளை நீ இருக்கும் பொழுது உன்னுடைய நெருங்குகின்ற எல்லா கஷ்டத்திற்கும் நிச்சயம் நான் உன்னோடு துணையாக நின்று ஒவ்வொரு முறையும் உன்னை காத்து கொண்டு இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றது என்பதற்காக நீ என்னை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன் அப்பன் மீது ஒருபோதும் உனக்கு வருத்தம் வந்துவிடக்கூடாது. எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் தானாகவே வாழ்க்கையை நகர்த்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கான நல்ல நாளை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு இரு. அதை உன் கையில் கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு அல்லவா? என் பிள்ளையே, சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியது உன் கையில் வந்து சேரும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.